வங்கிக் கணக்கில் ரூபாய் 3000 செலுத்தும் தமிழக அரசு யார் யாருக்கு வரும் தெரியுமா? 3 திட்டங்கள் மூலமாக தமிழக மக்களின் வங்கிக் கணக்குகளில் ரூபாய் 3000 செலுத்தப்பட உள்ளது. அந்த திட்டங்களை பற்றியும் யாருக்கும் என்பதை குறித்தும் இப்போது தெரிந்து கொள்ளலாம். தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த உரிமைத் தொகையை சுமார் 1,16,50,000 பேர் பெற்று வருகின்றனர். மகளிர் உரிமைத் தொகைக்கான நிபந்தனைகளை தளர்த்தி மேலும் பயனாளர்களை இணைக்கும் வகையில் முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளும் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளும் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களும் புதிதாக திருமணமான பெண்களும் இணைக்கப்பட உள்ளனர். இதன் மூலம் தமிழகத்தில் கூடுதலாக 2,30,000 பேர் இணைக்கப்பட உள்ளனர். இம்மாதம் 15ஆம் தேதி விடுமுறை என்பதால் 14ஆம் தேதி இந்த தொகை பயனாளிகளின் அக்கவுண்டில் செலுத்தப்பட உள்ளது. புதுமை பெண் திட்டம் அரசு பள்ளிகளிலிருந்து உயர்கல்விக்காக கல்லூரி செல்லும் மாணவிகளின் சேர்க்கை விகிதத்தை அதிகரிக்க மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி புதுமை பெண் திட்டம் தமிழக அரசால் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்து அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரி படிப்புகளில் சேரும் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 அவர்களது வங்கிக் கணக்கில் சமூக நலத்துறை மூலமாக நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. அரசு பள்ளி மாணவிகளுக்கு மட்டும் செயல்படுத்தப்பட்டு வந்த திட்டம் தற்போது அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து கல்லூரி செல்ல மாணவிகள் கல்லூரி மூலமாக இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம். இதற்கான தொகையை மாணவர்கள் அக்கவுண்டில் செலுத்தப்பட உள்ளது. தமிழ் புதல்வன் திட்டம் அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்விகளில் சேரும் மாணவர்களுக்கும் மாதம் ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். இந்நிலையில் இத்திட்டத்திற்கான 2வது தவணையான ரூபாய் 1000 இந்த மாதம் வழங்கப்பட உள்ளது. இந்த 3 திட்டங்களின் மூலமாக இந்த மாதத்தில் 3000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.